கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 23/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 7:45 மணி. அன்பானவர்களே, நேற்று நைட்டு, முந்தா நாள் நைட்டு, அப்புறம் பகலில் நல்ல மழை பெய்தா. இப்போ தான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு. காலையில் ஒரு 4 மணிக்கு பிறகு வெறிச்சிருக்குன்னு நினைக்கேன். கதவு பூட்ட முடியலை பாருங்க. திறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறந்தேன். அப்படியே அதை பாருங்க, அந்த இடத்துல பூட்ட முடியலை. இந்த இடத்துல 2-3 இடத்துல பிடிக்குது நிலையில். அன்பானவர்களே, பாருங்க, கதவு பூட்ட முடியலை. நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் அடித்து கொஞ்சம் இதானுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆகும்னு நினைக்கேன் கதவு. அன்பானவர்களே, நான் எங்கேயும் போகணுன்னா எப்படி போவேன்? பூட்டாமல் ஏதாவது செட் பண்ணணும். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மணி 8 சரிங்களா. கதவு பூட்ட முடியலை. அதனால் தற்காலிகமாக ஒரு கொண்டி நான் ரெடி பண்ணி இப்படி பூட்டி போட்டிருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டு நம்ம போக முடியாது சரிங்களா. அதனால் இப்படி ஒரு கொண்டி ரெடி பண்ணி பூட்டு போட்டிருக்கேன். அன்பானவர்களே, இதை பூட்ட முடியலை. சரி, என்ன கொஞ்சம் வெயில் அடித்து கொஞ்சம் இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் பூட்ட முடியும்னு நினைக்கிறேன். டெம்பரரியாக ராத்திரியும் உள்ளே இருந்தும் பூட்ட முடியாது. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, மணி 4:40 சரிங்களா. நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், கிறிஸ்து கோட்டையில் பெருமாள் குளத்தில் களக்காடு ஏரியாவில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அன்பானவர்களே, சூப்பராக மழை பெய்ய கர்த்தர் நல்ல வீட்டை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீட்டை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது எல்லாம் என் கையில் தான் கொடுத்துருக்காரு. என்ன ஒரு காவல்காரனாக, வாட்ச்மேனாக ஆண்டவர் வச்சுருக்காரு. அவருக்கு சொந்தமான வீடு, அவருக்கு சொந்தமான இடம், அவருக்கு சொந்தமான ஊழியம். அன்பானவர்களே, நான் ஒரு வேலைக்காரன், அதாவது முதல் தரமான வேலைக்காரன், அவ்வளோதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. ஆமாம், இந்த ஊழியத்தில், இந்த கிறிஸ்துவின் ஊழியத்தில் நீங்களும் என்ன மாதிரி ஒரு வேலைக்காரனாக இணைந்து கொள்ளலாம். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அன்பானவர்களே, உங்களால் எந்த காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் தாங்கலாம் சரிங்களா. நான் உழைக்கிறேன் சரிங்களா. நீங்கள் அந்த தேவைகளை சந்திக்கலாம். அப்படி சந்திக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே,